தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். நம்ம இதுக்கு முந்தின வீடியோ காலையில போடும் போதே நம்ம சொல்லியிருந்தோம், போர் நிறுத்தம் அமலாக்கப்பட்டிருக்கு. அடுத்த 15 நாட்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தாக்குதலும் இருக்காது. அதே சமயத்துல இது நிரந்தர போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா நிறுத்தி இருக்காங்க. திருப்பி அமெரிக்கா ஆரம்பிக்கிற அளவுக்கு அமெரிக்காட்ட இப்ப சக்தி இல்ல, எப்படியாவது விட்டா போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் அமெரிக்காவே நிறுத்தி இருக்காங்கும் போது திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. கடைசின்னு சொல்லிட்டு அவங்க இந்த போர் நிறுத்தம் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதுலயும் கார்க்கு தீவுல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஈரான் பதிலுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை எந்த அளவுக்கு அடிப்படையை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்திருக்கு. முதல்ல நம்ம பாத்துட்டோம்னா, இந்த போர் நிறுத்தத்துடைய அறிவிப்பை ட்ரம்ப் கொடுக்கும் போதே என்ன சொல்றாருன்னு பார்த்தா, பாகிஸ்தானுடைய அதிபர் தான் என்ன பண்ணாரு, எங்களை இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்க வச்சாரு. சரி, அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாரு அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், சரின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாருன்னு அறிவிச்சிருந்தாரு. எதுக்காக இது அப்படி பண்றாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஈரான்ட்ட போரை நிறுத்திருங்க, நிறுத்துறது மட்டும் இல்லாம நீங்க தான் போர் நிறுத்தத்தை கேட்டதாக உலகத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருங்க அப்படின்லாம் சொன்னதுக்கு ஈரான் உனக்கு வேற வேலையே இல்லையா, அப்படிலாம் போரை நிறுத்த முடியாது, நீ ஏன் கேட்டாலும் கூட நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. பார்த்தாங்க அமெரிக்காவும் திரும்ப ஈரான் போர் நிறுத்தத்தை கேட்கறாங்க, கெஞ்சுறாங்க, அடி பண்ணிடுறாங்க, சரண்டர் ஆறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஒவ்வொரு தடவை அறிவிப்பு வர்றதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, இன்னும் நோஸ் கட் தான் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, இவங்கனால அமெரிக்காவே போர் நிறுத்திச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா இன்னும் அசிங்கங்கிறதுனால வேற யாரையாவது கொண்டு விடலாம், யார் நம்ம எது சொன்னாலும் கேட்டுப்பாங்கன்னு பாக்குறாங்க. அதுல பாகிஸ்தான் தான். என்ன சொன்னாலும் ட்ரம்ப் சொல்றது கேட்டுட்டுதான் இருக்கிறாங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நின்ன போது கூட இந்தியா சொல்லுச்சு, இல்ல எங்களுடைய போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா ஒன்னும் காரணம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அமெரிக்கா தான் காரணம்னு சொல்லி பேசி அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுங்கன்னு சொன்னதே பாகிஸ்தான் தான். அப்ப பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமா என்ன ஆயிட்டாங்க, ட்ரம்ப்புக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால பாகிஸ்தான் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அதனால நாங்க போரை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமெரிக்காவுக்கு அசிங்கம் வராத மாதிரி என்ன பண்ணிட்டாரு, ட்ரம்ப் திசையை திருப்பி விட்டாரு. இந்த பக்கம் ஈரானை சொன்னா அவ்வளவுதான், அவங்க என்ன பண்ணிருவாங்க, போர்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, பேசாம அந்த பழியை நீயே வாங்கிக்குப்பான்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மேலதான் பழியை போட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் CNN போன்ற நியூஸ் சேனல்ல என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா, அமெரிக்காவுடைய ஸ்ட்ரென்த்தை பாகிஸ்தான் வாங்கி ஈரான்ட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய தோல்வியை காட்டுது. இப்ப இதுல நீ பெருசா நான் பெருசாங்கும் போது ஜெயிச்சது யாருன்னா இதுல ஈரான் தான் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப அமெரிக்காவுடைய ஸ்ட்ரென்த் அத்தனையுமே இப்ப ஈரானுக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு பெரிய வார்த்தை. சாதாரணமால அமெரிக்காவை யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு CNN என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவுடைய பவர் ஸ்ட்ரென்த் இப்ப ஈரானுக்கு போயிருச்சு இந்த போர் நிறுத்தத்தின் மூலமாக அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் சரி, இந்த போர் நிறுத்துறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு ட்ரம்ப், அன்கண்டிஷனலா நீங்க சரண்டர் ஆகணும். அன்கண்டிஷனலா என்ன அர்த்தம், எதுவுமே நீங்க கேட்க கூடாது, கோரிக்கையே வைக்க கூடாது, போரை நிறுத்துன்னு சொன்னா நிறுத்திக்கணும், அவ்வளவுதான், எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா கடைசியா ஈரான் பாத்தீங்கன்னா 10 விஷயத்த சொல்லி அதுக்கு பார்த்தா அமெரிக்காவை சம்மதிக்க வச்சுதான் போர் நிறுத்திருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம், போன வாரம்லாம் போர் நிறுத்துறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லும் போது கூட ஈரான் ஒரு 6 விஷயத்தை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை பார்த்தா 10 விஷயத்த சொல்லி வாங்கியிருக்காங்க. அப்ப 6 சொல்லும் போதே அன்கண்டிஷனலா சரண்டர் ஆகுன்னு சொன்ன ட்ரம்ப் இப்ப 10 சொன்னா கூட ஓகே சொல்லியிருக்காரு. அதை ட்ரம்பே சொல்லியிருக்காரு, அவங்க ஒரு 10 விஷயம் கேட்டாங்க, அதனால எங்களுக்கு ஒரு இடைஞ்சலும் இல்ல அப்படின்னு இருக்காரு. அப்படி என்னதான் உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத 10 விஷயத்த கேட்டாங்க, நீங்களே கேட்டா சொல்லுவீங்க, இதுக்கு நீ போரே பண்ணாம இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற அளவுக்கான ஒரு 10 விஷயம். அந்த 10 விஷயங்கள் தான் இதெல்லாம். கேரண்டி தட் ஈரான் வில் நாட் பி அட்டாக்ட் அகைன். இனி ஜென்மத்துக்கும் அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ண மாட்டாங்க, இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ண மாட்டாங்க, நீங்க கேரண்டி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காரு ட்ரம்ப் ஓகே சொல்லிருக்காரு. அடுத்தது பெர்மனன்ட் எண்ட் டு த வார். இது சீஸ் ஃபயர் கிடையாது, அதாவது இப்ப போர் நின்றுக்குல்ல, இது தற்காலிக 15 நாள் நிறுத்தம் கிடையாது, பெர்மனன்ட் எண்டு, அதோட நிரந்தரமா நிறுத்த போறோம்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, எண்ட் டு இஸ்ரேலி ஸ்ட்ரைக்ஸ் ஆன் லெபனான்ல நீங்க அடிக்கிறது நிறுத்துங்க, ஏன்னா லெபனான் மக்கள் எங்களுக்காகத்தான் அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வந்தாங்க, அதனால அவங்கள அடிக்கிறது நிறுத்துங்கன்னு இருக்காங்க. அதுக்கும் அமெரிக்கா சரின்னு இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க அந்த பொருளாதார தடையெல்லாம் போட்டீங்களா, அதை நீக்குங்கன்னு இருக்காங்க, அதுக்கும் சரின்னு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தா எங்களுடைய ப்ராக்சிஸ் மேல நீங்க தாக்குறது நிறுத்துங்கன்னு இருக்காங்க, அதுக்கும் அமெரிக்கா சரின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நாங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓபன் பண்ணுவோம், ஆனா ஓபன் பண்ணா ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு 2 மில்லியன் வாங்குவோம் இருக்காங்க. ஒரு ஷிப்புக்கு 2 மில்லியன் அம்மா, எவ்வளவு பெரிய காசு தெரியுங்களா? அதுக்கும் அமெரிக்கா ஓகேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காசை நாங்க என்ன பண்ணுவோம்,
நாங்க மட்டும் வச்சுக்க மாட்டோம், பாதி நாங்க என்ன பண்ணுவோம் ஓமனுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கும் சரின்னு இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஹார்மோஸ்ல வழியாக யாரெல்லாம் வராங்களோ இனிமேல் அவங்களுக்கு நாங்க ஸ்பெஷல் ரூல்ஸ் போட போறோம்னு இருக்காங்க. அந்த ரூல்ஸ் என்னன்னு கூட கேட்கல, அதுக்கும் சரின்ட்டாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தா ஹார்மோஸ் ஃபீஸை வந்து மறுபடியும் மீள கட்டமைக்கிறதுக்கு, இப்ப நீங்க அழிச்சு விட்டு போனீங்கல்ல அதெல்லாம் கட்டமைக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்ணி போன்றிருக்காங்க. அதுக்கும் சரின்னு இருக்காங்க. பார்க்க போனா ஈரான் ஏற்கனவே பொருளாதார தடையில ரொம்ப சிரமத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அவங்கள போய் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி வம்பு கிழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ள வந்தாங்க முதல்ல போர் வரக்கு முன்னாடி. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கணும்னு நினைக்கவே இல்லை, எங்களுடைய சுப்ரீம் லீடரே சொல்லிட்டாரு அணு ஆயுதம் தயாரிக்க கூடாதுன்ட்டு. நாங்க யுரேனியம் என்ரிச் பண்றதே வந்து எதுக்காகனா ஒண்ணு பேலஸ்டிக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தா பொதுமக்களுக்காகவும் தான், அவங்களுடைய எலக்ட்ரிக்கல் யூசேஜ்க்காக தான் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல நீ கையெழுத்து போட்டு கொடுன்னு சொல்றதுக்கு அப்ப கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியா பேச்சுவார்த்தை இந்த போர் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, நாங்க ரெடியா தான் இருக்கோம், கையெழுத்து போட்டு கொடுக்கறது கூட ரெடியா இருக்கோம், அணு ஆயுதம் நாங்க தயாரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுருந்தாங்க. ஆனா அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல போய் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்ப பார்த்தா மறுபடியும் என்ன வந்திருக்குது, அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படிங்கறது ஈரான் சொல்றாங்க. ஆனா யுரேனியம் நாங்க தயாரிப்போம்னு சொல்றாங்க. இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க ட்ரம்ப், சரி நீ யுரேனியம் வச்சுக்கோன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஹார்மோஸ் வந்து முன்னாடியே திறந்துதான் கிடந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா அது இனிமேல் திறக்கணும்னாவே ஒவ்வொரு தடவையும் நாங்க ஒவ்வொரு கப்பலுக்கும் காசு வாங்குவோம், ரூல்ஸ் போடுவோம். அந்த காசை வந்து நாங்க எங்களுடைய நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். பக்கத்தால் இருக்கக்கூடிய ஓமான் மேல வந்து என்ன பண்ணுவோம், அதை பகிர்ந்து கொள்வோங்கிறாங்க. அதுக்கும் வந்து என்ன பண்றாங்க, அமெரிக்கா ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீக்க போறோங்கிறாங்க. இத்தனையும் வந்து ஓகே சொல்லி போட்டு ட்ரம்ப் வந்து அவங்க சொன்ன 10 நிபந்தனைகளும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு. ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு எதெல்லாம் வந்து ஈரான்கிட்ட பிரச்சனை கொடுக்க முடிஞ்சுன்னு கொடுத்தாங்களோ அது அத்தனையும் இந்த ஒரே தடவையில என்ன பண்ணிருக்காங்க, சம்மதிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து இந்த போர்ல மாட்டி இருந்திருப்பாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், அமெரிக்கா ஆரம்பிச்சதுல வேணா இஸ்ரேலுக்காக ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல முடிக்க தெரியாம தான் முடிச்சிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொன்ன மாதிரியே இன்னைக்கு எல்லாருமே அதே தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போரை நிறுத்தினா போதும், நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. காசால கூட காலாகாலத்துக்கு நிறுத்தம் சுதந்திர பாலஸ்தீனம்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே இல்லை இஸ்ரேல. ஆனா இங்க ஈரான்கிட்ட வந்து அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இது நிரந்தர நிறுத்தம், என்னைக்குமே உங்களை தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இத்தனையும் செஞ்சு போட்டு அவங்க கேட்ட 10 நிபந்தனைகளையும் வந்து நாங்க ஓகே சொல்லிட்டோம், அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு, அமெரிக்கா மழுப்பிட்டு இருக்காரு. போர் நின்னதுக்கு காரணம் பாகிஸ்தானுங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு நிபந்தனைகளே இல்லை, இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம்தாங்கிற மாதிரியும் பேசி கௌரவத்தை தக்க வைக்கலான்னு பார்த்தாலும் பல நாடுகள் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமையை புரிஞ்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஊடகங்கள்லயே வந்து இன்னைக்கு ட்ரம்ப்பை வந்து கழுவி ஊத்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாம கடைசியாக என்னென்ன தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஈரானுடைய கார்க் தீவை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ஈரானுடைய ரயில்வே ஸ்டேஷனுடைய ரயில்வே பிரிட்ஜஸ், இன்னும் வந்து சொல்ல போனா டெஹ்ரான்ல அங்க சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில 7 பிரிட்ஜஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாலங்களை தகர்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் கம்பெனியே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் வந்து நேற்று அடிச்சிருந்தாங்க. இதுல இந்த கார்க் தீவுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அங்கிருந்த ஆயில் ஃபேக்டரியில அடிச்சிட்டாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இப்ப வரையும் பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆகல. பொதுவா அங்க வந்து நடுவுல வந்து ஆயில் இதெல்லாம் இருந்தாலும் சைட்ல ஃபுல்லா என்ன இருக்குன்னா ராணுவம் இருக்கும். இந்த ராணுவ நிலையங்களை தான் குறி வச்சு அடிச்சோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு. அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய புகைப்படங்களும் அதுதான் காட்டுது. கார்க் தீவை பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஈரான் வந்து 90% அவங்களுடைய வருமானம் வந்து கார்க் தீவுல தான் வருது. அது அத்தனையுமே ஒரே இடத்துல வச்சிருக்கறதுனாலதான் எல்லாரும் அதை வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அடிச்சு அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு மேலேயாவது வந்து ஈரான் என்ன பண்ணிக்கணும், அதை அப்படியே மாத்திரணும். இருக்கிற வரையும் வந்து போர் இல்லாத போது அப்படியே ஓட்டிட்டு இருந்தாங்க, சரி. ஆனா இப்ப இந்த போர் வரும்போது தெரியுது கார்க் தீவு தான் வந்து பெரிய ஒரு இலக்காக எல்லாருக்கும் இருக்குன்னு. அப்ப கார்க் தீவை வந்து அப்படியே அந்த இலக்குல இருந்து மாத்தணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தா அவங்கள்ட்ட இன்னும் 6-7 தீவுகள் இருக்கு. அங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா கார்க் தீவுல பண்ற மாதிரியான வேலைகளை அங்கேயும் பண்ணும். எல்லா பக்கமுமே வந்து அவர்களுக்கு வளங்கள் கிடைக்குது. ஆனா இவங்க செட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து கார்க் தீவா இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் செய்திருக்கக்கூடிய பெரிய தவறு. ஒட்டு மொத்தத்தையும் கொண்டு போய் கார்க் தீவுலயே வச்சிருக்கிறதுனாலதான் 90% ஈரானுடைய பாதிப்பு அங்க இருக்கும் போது அதை மட்டும் கை வச்சா போதுங்கிற அளவுக்கு நிலைமை வந்துருது. கடைசி அடி கூட கார்க் தீவை தான் அடிச்சுட்டு போனாங்க. ஒருவேளை அமெரிக்கா மறுபடியும் வந்து போற ஆரம்பிச்சாலும் கூட அந்த கார்க் தீவை தான் வந்து கைப்பற்றணும்னு நினைப்பாங்களோ தவிர அவங்களுக்கு பெருசா வேற எந்த ஒரு இலக்குகளும் இருக்காது. அப்ப இந்த தடவை போர் நின்று இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கொஞ்சம் சுதாரிச்சு ஈரான் என்ன பண்ணும்னா ஒரு தீவை மட்டும் நம்பி இல்லாம அவருடைய வருமானத்தை எல்லா தீவுகள்லயும் பிரிச்சு வச்சாங்கன்னா
நாளைக்கு எந்த ஒரு நாடும் வந்து இவங்களுடைய வருமானத்தை அழிக்கணும், இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடும் அடிக்க முடியாது. அதே மாதிரி உள்ள பூந்து கைப்பற்றவும் முடியாது. ஏதோ ஒரு தீவு போனா கூட மிச்ச தீவை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈரானை வந்து ஓட்டிட முடியும். கண்டிப்பா இந்த ஒரு போர் வந்து அந்த ஒரு பாடத்தை வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்கும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பொறுத்து பார்க்கலாம், மாற்றங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு.